ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலேருந்து மிக முக்கியமான மற்றும் கவலைக்கிடமான சில பெரிய அப்டேட்டுகள் வந்திருக்கு. இந்த தகவல் குவைத்தில் இருக்கிறவங்களுக்கும் குவைத் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு முறை குவைத் சர்வதேச விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த தாக்குதலில் முக்கியமாக ஃபியூவல் டேங்கர் இலக்கு வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களால் குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. தற்போது எந்த விமானமும் புறப்பட எந்த விமானமும் தரையிறங்கல. பயணிகள் வருவதும் செல்வதும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால குவைத் வரவோ குவைத்ல இருந்து வெளியேறவோ முயற்சிக்கும் பலரும் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில மாற்று வழியாக சவுதி அரேபியா மூலம் பயணிகள் அனுப்பப்படுறாங்க. அதாவது நேரடி விமான சேவை இல்லாததால் பஸ் மூலம் பார்டர் கடந்து அங்கிருந்து பிளைட் ஏற்பாடு செய்யப்படுது. இப்போ ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவைத்ல இமிகிரேஷன் ப்ராசஸ் முடிக்கப்படுது. அதற்கு பிறகு பயணிகள் பஸ் மூலமா பார்டர் வர கொண்டு செல்லப்படுது. பிறகு சவுதி அரேபியா நாட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்து பிளைட் மூலம் டெஸ்டினேஷனுக்கு அனுப்பப்படுறாங்க. இது வந்து ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த தாக்குதல்ல அவர் உயிரிழந்திருக்காரு. அவரது உடல் இந்தியாவின் கேரளா மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் ரொம்பவே வருத்தமானது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நிலைமை இன்னும் பாதுகாப்பானதாக மாறல. எந்த நேரத்திலும் சூழ்நிலை மாறலாம். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம். முக்கியமா சென்சிட்டிவ் இடங்கள்ல வேலை செய்யறவங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும். மொத்தத்துல பாக்குறப்போ குவைத்ல இன்னும் நிலைமை பதற்றமா தான் இருக்கு. விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மாற்று வழிகள் பயன்படுத்தப்படுது. பாதுகாப்பு கவலைகள் தொடர்ந்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சூழ்நிலையில ரொம்ப முக்கியமானது நீங்க அமைதியா இருக்கிறது தான். வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. உண்மையான தகவல்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, குவைத் விமான நிலைய தாக்குதல், விமான சேவை நிலைமை, சவுதி வழியாக பயணம் செய்யறது எப்படி, டிக்கெட் விலை உயர்வு, இந்திய நபர் உயிரிழப்பு, இந்த தகவல்கள் எல்லாமே முழு விவரத்தோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.